இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டுமா இன்னொரு எபிசோடாக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு பகுதியை நம்ம வேதத்திலேருந்து வாசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நாம் எப்படியா வாசிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தி புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 19வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கும். தி புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 26 verses 18. ஆகையினால இந்த வசனங்கள் பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள் இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது. கடைசி வசனமாகிய இந்த 19ஆம் வசனம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்த ஜாதிகளாக இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியங்கள் என்னவென்றால், தேவன் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகள் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி. பாருங்க, புகழ்ச்சி கீர்த்தி மகிமை, புகழ்ச்சி கீர்த்தி மகிமை. And it says in English Bible, it said, and to make thee high above all nations which he hath made in praise and in name and in honor. The praise, the name and the honor. இது எங்கே நாம் எதிர்பார்ப்போம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நல்ல பேர் வரணும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி நான் செய்யணும். புகழணும், ஜனங்க புகழ்ச்சியாய். அதுக்கு பிற்பாடு கிரீடத்தை சூட்டணும். ஆசீர்வதிப்பது கீர்த்தியும் புகழ்ச்சி மாதிரி, கீர்த்தியாயிரு நல்லாயிருன்னு சொல்லி ஆசீர்வாதம். அப்படி போல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு, ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க ஏதாவது நம்ம செயல்படும் போது அதை தான் ஜனங்கள் நம்மிடத்தில், மனுஷரிடத்துலையோ மற்றவங்க இடத்துலையோ ஒரு பெற்றோரிடத்துலையோ மூத்தவரிடத்தில் எதிர்பார்க்கிறது. பாருங்கள், தேவன் அப்படி இங்கே வாக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் விசேஷித்த கண்ணோக்கத்தில் கர்த்தர் பார்த்து கொண்டு வந்தார். என்னதான் அவங்க தவறு செய்தாலும், என்னதான் தரமரான காரியங்களை தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாலும், தேவன் தம்முடைய ஜனங்களை he loved them very much. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்தமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். அவங்க தேவையான காரியங்களை கொடுத்தார். What all they expected from the Lord granted everything. What all they plead unto Moses, what all they supplicated, what all they were asking, they requesting to Moses, the Moses will again request to the Lord, Lord, your peoples are dying. Lord, your peoples are doing. Lord, your peoples are expecting. Whatever Moses speak to the Lord will grant everything. அப்படி போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செயல்பட்டார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மேன்மையிலும் மகிமையிலும் உன்னை என்ன பண்ண சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்படி இந்த கால நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருவாரனால், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீ படிக்கிற இடத்துல, நீ போகிற காரியங்களை, கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். தேவ ஜனமே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் மேன்மை நான் கண்டதே இல்லை, யாரும் எனக்கு உயரமான ஒரு காரியத்தை கொண்டு போனதில்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, தேவன் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நியாயமாக செய்வார். என்னென்னா, உன்னை ஆசீர்வதிப்பார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நீ செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில்
மற்றவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் கட்டாயம் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய திட்டம், தேவனுடைய தயவு, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு போதும் ஆண்டவர் கைவிட்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பின்தங்க வைத்ததான சரித்திரம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தது தான். நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னால் உயர்த்துவேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன், உனக்கு மகிமையான காரியங்களை செயல்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஆண்டவராக தேவன் செயல்படுத்தார். சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரன் எனக்கு பரிசுத்த ஜனமாயிருக்கிறார் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்போதும் பரிசுத்த கண்ணோட்டத்தை தான் பார்ப்பார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எல்லாவற்றிலும் உயர்வதான ஒரு ஸ்தானத்தில் தான் பார்ப்பார். கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் சம்பாஷித்து கொண்டே இருப்பார். தேவன் உறவாடி கொண்டே இருப்பார். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்கு நேராக வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே நோக்கமாக இருப்பார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். மகிமையாக ஆண்டவர் செயல்படுவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில், குடும்ப காரியங்களை, நீ படிக்கிற ஒரு திட்டமிடுகிற எந்த செயல்பாடாக இருக்கட்டும், நீ அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கவே இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, உபாகமம் 26:19 படி கர்த்தாவே, இந்த ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் ஒரு நாள் ஒருபோது ஆண்டவரே நாங்கள் மறந்து போகாதபடி கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே செயல்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.